அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தரும் ஒளியா ஆலயமணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தரும் ஒளியா பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசனம் பிரசனம் பிரசன்னமா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றைக்குரிய இன்றைய திருப்பலியானது தங்கள் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டுக்கு நடை செய்த பீட்டர் ராஜகோபால் தமீரா குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். திருமண வாழ்வு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஷெரீன் வெரோனிகா நன்றி பலியாகும். மரிய ரோட் லாயன்ஸ் குடும்பத்தில் நன்றி பலியாகும். தமிழரசன் தைனிஸ் ராணி குடும்பத்தில் நன்றி பலியாகும் ஒப்புக் கொடு ஜெபிக்கிறார். அத்தனை குடும்ப நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி கொடுப்போம். மேலும் மெர்லினாலி ரித்திகா 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முதல் எழுத வேண்டும் என்றும் இருதய பாபுஜி சங்கம் குடும்பத்துடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் அந்தோனி சாமி அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக சிறப்பாக திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் திருப்பலியானது உலகில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஹேசல் கெய்ட்லின் குஞ்சம்மாள் சைமன் அருள்மேரி அருள் சவுதி பெனிக்கினா பாலசாமி லூர்தம்மா ராயப்பா ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவனைத்த இலை பாற்றை தர வேண்டும் என்று மன்றாள். அன்புகளே, இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை லூர்து நகர் புனித கன்னிமரியாவுடைய நினைவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. 1854ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை 9வது பயஸ் அவர்கள் அன்னை மரியாள் கன்னி அமல உற்பவி என்ற மறை உண்மையை இந்த உலகிற்கு அறிவிக்கிறார். 4 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து என்ற அந்த நகரிலே ஒரு சிறுமி பெர்னதத் என்ற ஒரு சிறுமி ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அந்த சிறுமிக்கு 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை தொடர்ந்து 18 முறை அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து சொன்னதெல்லாம் நாமே அமல விருப்பம், ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், குருக்களுக்காக ஜெபியுங்கள், பாவத்திற்காக மனபருந்துகள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட சொல்கிறார். அங்க இருக்கிற மசபேல் என்ற ஒரு குகையில தான் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். அதுவரை அறியப்படாது இருந்த அந்த மசபேல் ஒரு அந்த குகை இன்று உலகம் முழுவதுமாக பிரசித்தம் பெற்ற ஒரு குகையாகும். ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆறு தண்ணி ஊற்று வற்றாத ஜீவ ஊற்றாய் மாறி போனதாக சொல்கிறார். 160 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு இன்றும் மிக அழகாக பதிவு செய்கிறாள். பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையை விட அன்னை மரியாளை உலகம் முழுவதும் வந்து செல்கிற அந்த லூர்து நகருக்கு வந்து திருப்பின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் என்று சொல்கிறார்.
இன்னும் கூட நான் சொல்லிட்டே போகலாம். அந்த அந்த ஜீவ ஊற்றிலிருந்து பருகியவர்கள் எத்தனையோ நோய் நொடிகள் எல்லாம் குணமாகி புதுமையும் சுகத்தையும் பெறுகிறார். எனவே இந்த அருமையான நாளிலே லூர்து நகர் புனித அன்னையுடைய விழாவை நாம் கொண்டாடுகிற வேளையில நாமும் கூட அன்னையுடைய அருளையும் ஆசிரியம் அற்புதத்தையும் காண அருள் வேண்டுமும் அவருடைய பெயர் தாங்கி இருக்கிற லூர்து சாமி, லூர்து மேரி, இப்படியாக பெயர் தாங்கி அனைவருக்காகவும் ஆலயங்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் நாம் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். அற்புதமான தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தை நாம் அனைவரும் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. கண்களை மூடுவோம். அன்னை லூர்து நகருடைய எழுந்தருளை காட்சி கொடுத்த அன்னை தெய்வ தாயிடம் நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். வெள்ளலுக்கு காட்சி அளித்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்காக, பாவிகளுக்காக, மனம் திரும்பலுக்காக அன்னை ஜெபமாலை செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்ததை நமதாக்கி கொண்டு நம்மையும் குடும்பங்களையும் சுத்திகரித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் இன்று உதவி புரிந்தருளும். அதனால் கடலுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களின்று விடுபட்டு எழ செய்வீராக. நம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். வாசகம். நம் உருவிலும் நம் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 20 மற்றும் 2வது அதிகாரம் முடிய. தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று
5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகிறது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நாம் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ் கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும்.
அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அத்தியாயம் 7 இறை திரு வசனங்கள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேம் வந்திருந்த மறைநூலரும் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார். பரிசேயரும் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. அவை பரிசேயரும் மறைநூலரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, வெளிவேடக்காரர்களாகி உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகள் கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளை கைவிட்டு விட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர் அவரிடம் கூறினார். மேலும் இயேசு, உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயோ சபிப்பவர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமருவோம். லூர்தனுடைய விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன் சில பல குற்றங்கள் புரிந்ததால அவனை சிறையிலே அடைக்கிறார்கள். அவனுக்கு பல பேர் மீது பல கோபம். இந்த இளம் வயதிலே இப்படியாக ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டு வாழ்க்கையை உங்களுக்கு தெரியும், ஜெயிலு போனீங்க வச்சுல உங்க வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. அதனாலதான் நிறைய போலீஸ்காரன் சொல்லுவான், இந்த வயசு பசங்க இந்த வயசுல நீ ரொம்ப தெளிவா இருக்கணும், போலீஸ்ல மாட்டிக்கூடாது, தப்பு தண்டா பண்ணி ஜெயில் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், காலம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவான். அவே பல விதமான கோபங்கள் அவனுக்குள்ளே. அவன் யாரையும் பார்க்க விரும்புவதில்லை, எல்லோரும் இதுமே கோபமாக இருந்தான், ஆகவே வித்தியாசமா இருந்தான். அவனை காண்பதற்காக அவனுடைய தாய் வருகிறார். என் மகனை நான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஜெயில பார்த்தீங்கன்னா ஜெயில இருக்குன்னு ஒரு நாள் கொடுப்பாங்க, வாரத்துல ஒரு நாள் 2 நாள் நீங்க போய் அவருடைய சந்திப்பதற்காக வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. தன் அன்பு மகனை காண்பதற்காக அந்த தாய் வருகிறாள். அப்போது அந்த காவலர் சொல்ற, ஏமா உன் பையன் யாரையும் பார்க்க மாட்டான், அவன் பயங்கர டென்ஷன் பார்ட்டியா இருக்கான், கோவக்காரனா இருக்கான், அவன் அனைவரையும் வெறுக்கிறாங்க, அவன் யாரையும் பார்க்க மாட்டான் சொல்லிட்டான், அவன் தனியா இருக்கான், அவனை ஏன் நீ பார்க்க வர, உன்னெல்லாம் பார்க்க மாட்டான், நீ கிளம்பு, அவன் உன்னை பார்க்க விரும்பல. அப்போது அந்த தாய் சொன்னாலாம், என் மகன் அவன் என்னை பார்க்க விரும்பவில்லை என்றாலும்
அவன் என்னை வெறுத்து ஒதுக்கினால் நான் அவனை பெற்றெடுத்த தாய். நான் அவனை பார்க்க விரும்புகிறேன். நான் கண்டிப்பா அவனை பார்த்து ஆகணும் என்று இந்த தாய் பதில் சொன்னார். இயேசுவின் பெரிய மாலை அன்னையுடைய காட்சிகள் ஏராளம் ஏராளம். காட்சிகளை எல்லாம் நான் பல நிலைகள்ல ஒவ்வொரு காட்சி எடுத்துக்கலாம். நீங்க நிறைய காட்சி அன்னை மரியா எங்கெங்க வேளாங்கல்லியில கொடுத்துருக்காங்க, எங்கெங்கயோ பாத்திமால காட்சி கொடுத்த நிறைய இடங்கள் காட்சி. லூர்து நகரை பற்றி நான் சொன்னேன். அன்னை மரியாள் ஏன் இந்த காட்சி கொடுக்கணும், இதை பத்தி நிறைய யூடியூப்ல இருப்பாங்க. அப்பரிஷன் ஆஃப் மேரி அப்படின்னு ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவனுடைய காட்சி என்ன சொல்கிறது என்றால், அவள் இந்த மக்கள் மீது தன் பிள்ளைகள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்ததான் அவள் காட்சி கொடுக்கிறாள். ஒவ்வொரு முறையும் அவள் காட்சி கொடுக்கும் போது சொன்னதெல்லாம், மனமாறுங்கள், ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், பாவத்துக்காக மனம் திரும்பி வாருங்கள், அப்படிலாம் சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த லூர்து நகரினுடைய அந்த தீர்த்தத்தை பற்றி நான் சிந்தித்தேன். நான் தியான உங்களுடைய ஆராதனையில் நான் பேசுவேன். மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த மெத்தகோஸ்காரன் மத்தெல்லாம் சொல்றான், இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவன் பைத்தியா இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்றான், அதை குடிக்கிறான், அதை தலையில தடிக்கிறான். அல்லது சொன்ன மாதிரி அந்த மசபேல் அந்த கோபுரத்தின் வருகிற தண்ணீரை வந்து இன்னைக்கு மூழ்கி எழுந்துக்கிறாங்க. என்ன நடக்குது அங்க? சாதாரண தண்ணி தானே, அவனுக்கு சாதாரண தண்ணி. ஆனால் அந்த தீர்த்தம் சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க எடுத்து கூட படிக்கலாம், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. 80க்கு மேற்பட்டவர் கைவிடப்பட்ட மருத்துவம் சொல்லிட்டான். இப்போ ஒரு கேன்சர் 4வது நிலை முடிஞ்சிச்சுங்க, ஒண்ணும் முடியாது, நீ போயிடுச்சு, அவ்வளவுதான், செத்துருவ, நீ வாழ்க்கை அவ்வளவுதான், காலி. இப்படி என்று கைவிடப்பட்டவர்களை 80 பேர், ஆயிரக்கணக்கான பேர் ரெஜிஸ்டர் ரெக்கார்டு, பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் திருப்பி அவங்கள வந்து சொல்லுவாங்க பரிசோதித்த பிற்பாடு சொல்றான், இந்த தீர்த்தத்தை குடித்ததால், இந்த தீர்த்தத்துல குளித்ததால் அவங்க புதுமையான அதிசயத்தக்க விதத்தில அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்பதற்கு வந்து திரு அவை. நீங்க சும்மா நினைச்சுக்காதே, நான் சும்மா கதவுலாம் உள்ள திரு வந்து ரொம்பலாம் ஈஸியா எடுத்துக்காது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு 1000 இன்வெஸ்டிகேஷன்ஸ், 1000 குழுக்கள், 10 பேரை பண்ணி 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 ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. அப்போ இப்ப இருக்க திருத்தந்தை பிரான்சிஸ் கூட சொல்றார், கடைசியாக அங்க நடந்த ஒரு நிகழ்வு இப்போ கரெக்ட். அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த சாதாரண தீர்த்தம் இந்த மாமா என்ன பண்ணிட்டாங்க? நான் சொன்னேன், அந்த தாய் சொன்னதுதான், அவன் என்ன பார்க்க விரும்புறானோ இல்லையோ, அவன் எல்லாரும் ஒதுக்கினாலும் பரவாயில்ல, ஆனா நான் அவனை கண்டிப்பா பார்த்தான், ஏன்னா அவன் என் புள்ள. இதுதான் அன்னை மரியாளுடைய காட்சி. நீங்க நான் அவருடைய பிள்ளை. அவளை நம்புவோரை அவள் ஒருபோதும் கைவிடவில்லை. அந்த சாதாரண தண்ணி நான் சொன்னேன், அத்தவங்கள சாதாரண தண்ணி. ஆனா நீங்க இந்த கோயில்ல வருங்க, அத்தனை பேர் வேளாங்கண்ணி போய் ஏன் தீர்த்தம் வாங்கி வரீங்க? அந்த தீர்த்தத்தை குடித்தவர்கள், அந்த தீர்த்தத்துல குளித்தவர்கள், அந்த தீர்த்தத்தை வீட்டில தெளித்தவர்கள் தீய சக்தியிலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து குணம் பெற்றதுக்கு ஏராளமான சாட்சிகள். இன்னைக்கு நான் நீங்க அன்னை மரியா லூர்து நகர், நமக்கு அதுக்கு போய் பார்க்க வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆனா அன்னையுடைய காட்சிகள் மீண்டும் மீண்டுமாக நமக்கு தருகிறது என்ன என்றால், அவள் நம் மீது அளவற்ற அன்பு கொண்டார். அவதான் சொல்ல, அன்னையுடைய கரங்களை பிரித்து கொள்ளு, அவள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள். எழுந்து நிற்போம், நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை நம்முடைய பாதுகாவலியாக எடுத்து சொல்வோம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருக்க புனித அந்தோணியாரே, நாங்கள் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் இந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே,
எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாயிருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆகி நாங்கள் நம்பிக்கையோடு ஈரெடுத்து எங்களுடைய எல்லா விதமான மன்றாட்டுக்களை நம்முடைய பங்கின் பாதுகாப்பு அந்தோணி வழியாக நீ பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சுகின்றோம். காணிக்கை பாடல். நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாளுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது நம்பிக்கையாளர் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கேறிடும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளுடைய பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. தூயாவில் நினைத்ததால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார்.
அவர் வழியாக இந்த மாண்பை மாநக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றங்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்கடித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மடி நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று ஆகியவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாம். அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் எதிர்ந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்களின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மடைபு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் தரும் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வியுடன் மன்றாடும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நடைபெறு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எம்பேராய ஜார்ஜ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தல். இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்துடைய 11வது நாளுக்காக நன்றி செல்வோம். நாள் முழுதுமாய் நாம் பெற்றுக்கொள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து ஆண்டுடைய அருள்கர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்கு, நம்முடைய ஜெபூதிகள் கேட்டு யாவருக்கு, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா நம்பிக்கையோடு இந்த திருப்படியிலே வந்து கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காக மன்றாடும். லூர்து மாதாவுடைய பேதாங்கி இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடில் ஈட்டிருங்க அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான புனிதமிக்க மரியாள், லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவ சகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடு. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் கற்றுக் கொடுத்த அற்புதமான தெய்வீக ஜெபத்தை நாம் அனைவரும் கரங்களை பிரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். வெள்ளொழுக இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவோடு அருளும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லும் அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதி நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சிறப்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பான். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமைக்க உடல் ஆன்மத்தால் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளில் கருத்து நிற்க செய்தோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, சுகத்தையும் நலத்தையும் தருகிற ஆண்டவர். விருந்து அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். வாழ்வே
முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமை கூடிய அற்புதராம் புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே இப்படியாய் ஒரு மாலை திருப்படியிலே நாம் அனைவருமாக நம்பிக்கையோடு கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருளை மாசு நிறைவாய் திருவிருந்தினபடியாய் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்க வேளையில் நம்மையும் நம் குடும்பங்களையும் யாவரையும் நம்முடைய பாதுகாப்புடைய பார்த்து கொடுத்து ஜெபிப்போம். அவரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை உருக்கத்தோடு பக்தியோடு மன்றாடுவோம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்புக்கும் மற்றும் புரிவதான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நமக்காக என்னாலும் பருந்து பேசுகின்ற நம்முடைய அன்பின் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய பாதத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தீமை உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்ன அந்த இறை வார்த்தைகளை நமதாக்கி கொள்ளவும், எல்லா விதமான நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நம்மை நம் குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நம் குடும்பத்தில் அத்தனை பேரை காத்து கொள்ளவும், நம் குடும்பத்திற்கு தேவை அமைதி நிம்மதி சமாதானம் நிறைவாய் தங்கவும் கொடையாய் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி கூறுவோம். குறிப்பாக இந்த கல்வி இறுதி ஆண்டிலே தங்களுடைய தேர்வுக்காக எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையிலே இந்த தேர்வுக்கு நல்ல தயாரித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளவும், படித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் தரவும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரவும், திருமணத்திற்காய் காத்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமையவும் தடைகள் நீங்கவும், குழந்தை பேரில்லாமல் கவலையுற்றிருப்பவர்களுக்கு அந்த தடைகளை எல்லாம் நீங்கி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அற்புதமாய் பெற்றுக்கொள்ளவும், குழந்தைகளை தம்முடைய கருவிலே சுமந்து இருக்கிற தாய்மார்கள் அத்தனை பேரும் கருவையும் தாயும் சேயும் அந்த கருவிருக்கிற குழந்தையை ஆசீர்வதித்து நல்ல முறையிலே பிரசவிக்கக்கூடிய வலிமையை தரவும் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்திற்காக ஏறெடுக்கிற பலவிதமான காரியங்கள் அனைத்தும் நமக்கு அனுகூலமாக்கி தரும்படி ஆட்சியும். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும், போதுமென்ற மனதோடு வாழவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உணர்தத்தை வளர்த்து கொள்ளவும், இன்னும் தொழில் குறித்து வியாபாரத்தை குறித்து நாம் எண்ணியிருக்கிற பல முயற்சிகள், முடிவுகள், தீர்மானங்கள் அனைத்தும் நமக்கு அனுகூலமாக்கி தரும்படியாய் என்றார். இன்னும் நாம் வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், இப்படியாய் பல முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி தேவையானதை செய்வதற்கான அருள் உதவியை புரியும்படியாய் என்றார். அப்படி அநேகர் பலவிதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பலவிதமான வேதனைகள், வலிகள், மாத்திரைகள், அதனால் ஏற்பட்டு இருக்கிற மன உளைச்சல்கள், அப்படியானவர்களுக்கு நல்ல அற்புதமான சுகத்தை பெற்றுத்தரவும், இன்னும் நிறைய பயங்கள், கலக்கங்கள், அச்சங்கள், மனத்திலே மன உளைச்சல்கள், மன அழுத்தங்களால் கவலையுற்று இருக்கிற அத்தனை பேரையும் நம்பிக்கையின்மையாக இருப்பவர்களுக்கு அந்த உள்ளங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் நம்பிக்கையும் தரபடியாய் என்றார். என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும்.
எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாம் பக்கம் எடுப்போம், ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அனுப்பப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டு வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரும் இது கருணை கண்களை திருப்பியலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு, ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவரும் நம்பிக்கையோடு சேர்ந்து இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்து உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசிப்பதற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அவருடைய அழைத்தால் ஊட்டம் பெற்ற நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாளின் நினைவை போற்றி பெருமைப்படுத்த நாங்கள் என்றும் அது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஊற்றினால் என்னை
ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே ஆத்மபலமும் பரிசுத்தமும் ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா பதுவை புனித அந்தோணியாரை வாழ்த்தி போற்றிடுவோம் பதுவை புனித அந்தோணியாரை வாழ்த்தி போற்றிடுவோம் தூயவர் பரிசுத்தர் நல்லவர் வல்லவர் தூயவர் பரிசுத்தர் நல்லவர் வல்லவர் ஞானமும் மதுரமும் நிறைந்தனன் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம் ஞானமும் மதுரமும் நிறைந்தனன் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம் பதுவை புனித அந்தோணியாரை வாழ்த்தி போற்றிடுவோம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. இயேசுவின் மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க மரியே வாழ்க.